ஹலோ ஆல், இன்றைக்கி என்ன வீடியோனா கோயில் கொடையெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் என்னங்க அடுத்து என்ன கறி சாப்பாடு தான். ஆமாம், நம்ம இன்றைக்கி கறி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம அம்மா வீட்டுக்காக வந்திருக்கிறோம். நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. வாங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்னா மட்டன் அண்டு சிக்கன், பெப்பர் சிக்கன் கிரேவி வச்சுருக்குறாங்க, மட்டன் கிரேவி வச்சுருக்குறாங்க. அம்மா வீடுனாலே எப்போதுமே தனி ஸ்பெஷல் தான் நமக்கு எப்போவுமே. ஏன்னா அம்மா நம்ம வரோன்றதுக்காக எப்போதுமே நம்ம வந்து டெய்லி போனாலும் சரி, எப்போ போனாலும் சரி, அம்மாங்கிறது வந்து தனி கவனிப்பு தான் எப்போவுமே அம்மா வீட்டில் நமக்காக இருக்கும். நமக்காக ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி தான் எங்கள் அம்மாவும். அவங்களுக்கு உடம்பு முடியலனாலும் கூட நானும் பாப்பாவும் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக ஆயிடுவாங்க. அம்மா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு எப்போதும் போல் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஈரெல்லாம் வாங்கி போட்டு கிரேவி பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி தட்டில் எடுத்து வச்சு, எங்கள் வீட்டில் நான் தான் கொஞ்சம் ஈரல்லாம் அதிகமாக சாப்பிடுவேன்றதுனால எப்போதும் போல் எனக்கு எடுத்து கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுத்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதை விட ஞாபகம் வச்சுருந்து எப்போதுமே அம்மா நம்மளுக்காக பண்ணுறாங்க பார்த்திங்களா, அது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் அண்ணா பொண்ணோட வச்சுட்டு விளாண்டிகிட்டு இருந்தோம். அவளுக்கு கொஞ்சம் நேரம் தர்பூசணி கொடுத்து சாப்பிட்டுட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம். பாப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். பாப்பா ரொம்பவே க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா. பார்க்கவே அழகாக இருந்துச்சு. குழந்தைங்கள பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் தான். அவங்க பண்ணுற எல்லா விஷயமுமே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவள் அதில் இருக்கிற விதையை காட்டி, அம்மா அதில் விதை இருக்குது எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. ஒவ்வொன்றையாக எடுத்து எடுத்து கையில் தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தா. க்யூட்டாக இருந்துச்சு பார்க்கவே. கொஞ்ச நேரம் அப்படியே அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோட நிறைய மூமெண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் அப்போல்லாம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களோட விளையாடுங்க. அம்மா அப்பா கூட உட்காந்து பேசுங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அந்த நாட்கள்லாம் நமக்கு வந்து திரும்ப வராது. இதெல்லாம் நம்மளோட மெமரிஸ். நம்ம குழந்தைங்களுக்கும் இருக்கிற கொஞ்சம் நேரங்கள்லையாவது அந்த ஃபோனை அவாய்ட் பண்ணுறது, கதை பேசுகிறது, பழைய நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணுங்கள். அது ரொம்பவே சூப்பரான மெமரிஸாக இருக்கும் நாளைக்கு நம்மளுக்கு. என்ன தான் நம்ம வந்து வயசால் வளர்ந்துருந்தால் கூட நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்போவுமே ஒரு குழந்தைகளாக தான் இப்போவும் இருக்கிறோம். அவங்க நம்மளை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, இந்த மாதிரி எப்போல்லாம் டைம் கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து ரவுண்டாக உட்காந்து இந்த மாதிரி சாப்பிடுங்க. நாங்கள் எப்போதுமே அந்த மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே இப்படி தான் கிடைக்கிற டைமிங்கில் ஃபேமிலியோடு ஒன்றா உட்காந்து சமைச்சு எடுத்து வச்சு உட்காந்து சாப்பிடுவோம். அதெல்லாமே எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங்காக கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சது. அப்பாட இந்த வெயில் டைமுக்கு இவ்வளோ நல்லா காற்றடிக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் உட்காந்து எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தோம். டைம் போனதே தெரியல. இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.